ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ராதா ஆரி கிரியேஷன். இன்றைக்கி வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நான் உங்ககிட்ட பேச போகிறேன். உங்கள் வாழ்க்கைக்கு, நம்ம வாழ்க்கைக்கு, எல்லோர் வாழ்க்கைக்கும் தேவைப்படுற ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நான் பேச போகிறேன். சந்தோஷமாக வாழ நான் உங்களுக்கு ஒரு 5 விஷயங்கள் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். கண்டிப்பாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணும்போது உங்கள் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். நம்ம வாழ்க்கையில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். ஆனால் ரொம்ப பேர் அது எப்படி பாசிபிள்னு தெரியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்று நான் உங்களுக்கு வந்துட்டு சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு ஒரு 5 ஈஸி டிப்ஸ் நான் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம நன்றி உணர்வோடு வாழ கற்றுக்கணும். நம்ம வாழ்க்கையில் இருக்கிறத விட இல்லாததை நினச்சி தான் நம்ம அதிகமாக ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அப்படி இல்லாததை நினைக்க நினைக்க நம்மக்கிட்ட என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்கிறது அப்படிங்கிறதே நம்ம மறந்துடுறோம். ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நன்றி சொல்ல கற்றுக்கோங்க. நன்றி சொல்ல ஆரம்பிங்க. காலையில் எந்திரிக்கிறதே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வரம்தான். காலையில் நாம் எந்திரிச்ச உடனேயும் நம்ம உடம்பு நல்லா இருக்குது, ஆரோக்கியமாக இருக்குது, அதுக்கு ஒரு நன்றி சொல்லுங்கள். அதே மாதிரி நல்ல சாப்பாடு கிடைக்குது, நல்ல சமைச்சு கொடுக்க அம்மா மனைவியெலாம் இருக்காங்கன்னு நினச்சி அதுக்கும் நன்றி சொல்லுங்கள். அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, டெய்லியுமே வந்துட்டு இந்த டைமிங்கில் நான் நன்றி சொல்லி ஆகணும் அப்படிங்கிற ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி நன்றி சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த டைமிங் ஒத்து வருதோ அந்த டைமிங்கை பார்த்து நீங்கள் நன்றி சொல்ல ஆரம்பிங்க. அப்படி நன்றி சொல்லும்போது நம்ம மனசு வந்துட்டு நல்லா ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நம்மளோட மைண்டும் நல்லா ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்ல பாசிட்டிவான விஷயங்களை பற்றி நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நம்மளை சுற்றி இருக்கிற ரிலேஷன்ஷிப், அதாவது அம்மா, அப்பா, குழந்தைங்க, ஃப்ரெண்ட்ஸு, இந்த மாதிரி, அதே மாதிரி அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்க, இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சிருந்து ஒரு சிலர் உதவி செஞ்சுருப்பாங்க, தெரியாமல் உதவி செஞ்சுருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பர்சன் நம்மளோட வாழ்க்கையில் நம்மளை சுற்றி இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்களெல்லாம் வந்துட்டு நேரில் இருந்தாங்க அப்படின்னாலும், அவங்க என்ன விஷயம் செஞ்சாலும் நன்றி சொல்லுங்கள். அதே மாதிரி அவங்க நேரில் இல்லைனாலும் சரி, அவங்கள நினச்சாவது நீங்கள் நன்றி சொல்ல ஆரம்பிங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நினச்சி நம்ம நன்றி சொல்லும் போது நம்ம மனசு வந்துட்டு ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ எப்போவுமே இல்லாததை பற்றி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் தான். என்ன இருக்குங்கிறத நினச்சி நீங்கள் சந்தோஷப்பட்டீங்க அப்படின்னா உங்கள் மனசு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து நன்றி உணர்வோடு வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம கற்றுக்கிட்டோம். அடுத்தது செகண்ட் பாயிண்ட்டுக்கு போகலாம். ஓகே, நம்மளோட வாழ்க்கையில் நாம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நாம் அடுத்து பின்பற்றக்கூடிய 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட உடல் நலத்தை நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கிறது. தினசரி நம்ம சரியாக உடற்பயிற்சி பண்ணுறது, போதுமான அளவு தூக்கம் நம்ம உடம்புக்கு ரொம்ப முக்கியம். ஸோ போதுமான அளவு தூங்குறது, சத்தான உணவுகளை சாப்பிட்றது, அதுவும் வீட்டில் சமைச்ச உணவாக சாப்பிட்றது, நல்ல பழங்கள் காய்கறிகள் எல்லாம் எடுத்துக்கிறது நம்ம உடலை வந்துட்டு அவ்வளோ ரெஃப்ரெஷ்ஷாக வச்சுக்குவோம். அதே மாதிரி நம்ம அந்த நாள் முழுக்க உழைக்கிறோம். ஸோ அதனால் நம்ம மன அழுத்தத்தோடு போய் தூங்கக்கூடாது. ஸோ நம்ம மனசை ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி நல்ல மியூசிக்கு, மெடிடேஷன் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செய்யணும். நமக்கு பிடிச்ச மாதிரி யோகா, எக்ஸசைஸ், வாக்கிங் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை நம்ம பின்பற்றும் போது நம்மளோட உடலும் மனசும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி தேவையான அளவு நம்ம வெயிட்டுக்கு, நம்மளோட உடம்புக்கு எவ்வளோ அளவு தண்ணி தேவையோ அவ்வளோ அளவு தண்ணி நம்ம வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும். தண்ணி நம்ம எடுத்துக்கிறது மூலமாக நம்ம உடம்பு வந்துட்டு ரொம்ப நம்ம உடம்பு வந்து நல்லா சுத்தமாக வச்சுக்கிறதுக்கும் நம்மளை நல்லா ரெஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்குமே தண்ணி ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் தண்ணி நம்ம அவசியம் குடிக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணும்போது நம்மளோட உடம்பு வந்துட்டு ரொம்ப ஆரோக்கியமாகவும் நல்ல ஒரு ஆக்டிவாக இருப்போம். நம்மளோட வேலைகள் எல்லாமே நம்ம சரியாக செய்வோம். ஸோ தூக்கம் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு ஒரு ரீசர்ச் பண்ணுற மாதிரி. அதனால் தூக்கத்தை கண்டிப்பாக எந்த காரணத்துக்காகவும் நீங்கள் கண்டிப்பாக தூக்கத்தை மட்டும் விட்டு கொடுத்துறாதீங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. நல்லா அப்படி சாப்பிட்டு தூங்கி எந்திரிக்கும் போது தான் நம்மளோட உடம்பும் மனசும் அடுத்த நாள் காலையில் ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்களை நம்ம செய்கிறதுக்கும், அதே மாதிரி புதுசாக கற்றுக்கிறதுக்கும் நம்ம மைண்டும் மனசும் நல்லா ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமாக ஃபாலோ பண்ணணும். ஓகே, அடுத்தது நமக்கு சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு முக்கியமாக தேவைப்படுற 3வது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்ல பழக்கங்களை வந்துட்டு வளர்த்துக்கிறது. நல்ல பழக்கங்கள் வந்துட்டு நம்மளை பொதுவாக வெற்றிக்கும் சந்தோஷத்துக்கும் வந்துட்டு கண்டிப்பாக அழைச்சி கொண்டு போகும். ஸோ நம்ம காலையில் நேரமாக எந்திரிக்கிறது, தினமும் ஒரு புத்தகத்தை படிக்கிறது,
அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுடைய நேரத்த சரியா பயன்படுத்துறது, நம்மளோட உடம்பையும், மனசையும் முக்கியமா கவனிக்கிறது. இப்படி சின்ன சின்ன பழக்கங்கள் தான் நம்மளோட வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றத்த கொண்டு வந்து நமக்கு தரும். ஸோ ஆரம்பத்தில இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்றதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது, அதுவே நம்மளோட வாழ்க்கையில ஒரு பகுதியா மாறிடும். அதே நேரத்தில மோசமான பழக்கங்கள குறைக்கிறதுக்கும் நம்ம முயற்சி பண்ணணும். ஏன்னா, அது நம்மளோட முன்னேற்றத்துக்கு தடையா கண்டிப்பா இருக்கும். ஸோ, அதனால ஃப்ரெண்ட்ஸ் நல்ல பழக்கங்கள வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கை கட்டுப்பாட்டிலும், நம்பிக்கையிலும், சந்தோஷத்திலும் கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா இந்த 3வது பாயிண்ட்டும் நமக்கு ரொம்ப முக்கியம். ஓகே. அடுத்தது வந்துட்டு 4வது பாயிண்ட். நம்மளோட வாழ்க்கையில சந்தோஷம் அதிகமா இருக்கணும்னா, நம்ம உறவுகள் நல்லா இருக்கணும். குடும்பம், நண்பர்கள், நம்மள சுத்தி இருக்கிற மனிதர்கள், இவங்களோட நல்ல உறவு தான் நம்மளோட வாழ்க்கைக்கு ஒரு பெரிய பலம். அது நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமானதும் கூட. ஒரு சின்ன வார்த்தை, ஒரு சின்ன நேரம் கூட அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணுறது, உறவுகள வந்துட்டு இன்னும் வலுப்படுத்தும். எப்பவுமே பிரச்சனை வந்தா, ஈகோ ஈகோ வச்சுக்காம பேசி நம்ம வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கணும் கண்டிப்பா. உறவுகளா இருந்தாலும் சரி. அதே மாதிரி நான் தான் சரின்னு நினைக்காம நம்ம உறவுகள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நாம நினைக்கணும். கண்டிப்பா உறவுகளுக்குள்ள ஈகோ அப்படிங்கிறது வந்துட்டு இல்லாம நம்ம வந்துட்டு உறவுகள் தான் முக்கியம்னு சொல்லி அந்த இடத்துல கண்டிப்பா நாம வந்துட்டு நினைக்கணும். அதே மாதிரி நன்றி சொல்றதையோ, அன்பை வெளிப்படுத்துறதையும் நம்ம எப்பயுமே மறக்கக்கூடாது. நல்ல உறவுகள் இருந்தா எந்த கஷ்டத்தையும் நாம ஈஸியா வந்துட்டு கடக்கலாம். அதனால தான் உறவுகள வந்துட்டு பாதுகாக்கிறது நம்மளோட வாழ்க்கையில மிக முக்கியம்னு சொல்லிட்டு சொல்றேன். அடுத்தது நம்ம வாழ்க்கையில மிக முக்கியமா தேவைப்படுற 5வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாம ஒரு இலக்கோட வாழ கத்துக்கணும். நம்ம வாழ்க்கை வந்துட்டு ஒரு மீனிங்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா, ஒரு தெளிவான இலக்கு வந்து நமக்கு இருக்கணும். இலக்கு இல்லாத வாழ்க்கை திசை தெரியாத படகை போல இருக்கும். ஸோ அதனால பெரிய இலக்க கூட சின்ன சின்ன இலக்குகளா பிரிச்சு, தினமும் அதுக்கு கொஞ்சம் நேரம் செலவிட்டு நாம வந்து முயற்சி பண்ணும்போது நம்ம எதை நினைக்கிறோமோ அதை கண்டிப்பாக நம்மளால் அடைய முடியும். அதே நேரத்தில் அந்த சமயத்தில் தோல்வி வந்தாலும் சரி, அதை பயப்படாமல் எதிர்கொண்டு அதிலிருந்து சில விஷயங்களை கற்றுக்கிட்டு மீண்டும் நீங்கள் வந்துட்டு முயற்சி பண்ணணும். அப்படி பண்ணும்போது தான் நாம் நினச்ச இலக்கை வந்துட்டு நம்மளால் அடைய முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட வாழ்க்கையில் இலக்கு அப்படிங்கிறது வந்துட்டு எவ்வளோ முக்கியம் அப்படின்ட்டு. கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையில் இலக்கம் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப முக்கியமானது ஒன்று தான். ஸோ நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்ம பார்த்தோம். நம்மளோட வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னா எந்தெந்த விஷயங்கள் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறத வந்துட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது எல்லா விஷயங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களோட வாழ்க்கை வந்துட்டு ரொம்ப அற்புதமாக, ரொம்ப ஆனந்தமாக இருக்கும்னு சொல்லி கண்டிப்பாக நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இது எல்லா விஷயங்களையும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் வந்துட்டு கற்றுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இன்னமும் புது புது விஷயங்களை நீங்கள் வந்துட்டு என்னோடய வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கலாம். எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.